சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கட்டட வேலைக்கு போறப்ப இதே மாதிரி தான் காப்பி கொண்டாந்து கொடுப்பேன். நான் குடிச்சிட்டு வேலைக்கு போவேன். இப்போ அதே இடத்துல நம்மளை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு பார்த்தியா? ஆனா ஒண்ணுமா, அன்னைக்கு இருந்த நிம்மதி இன்னைக்கு இல்லம்மா. சொல்லுங்க. கிளம்பிட்டேன் சார். வந்துடுவேன். சார் எத்தனை மணிக்கு வர்றாரு? ஓ அப்படியா? இல்லை, அவர் வந்துடுறதுக்குள்ளே நான் வந்துடுவேன் சார். சாரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ தானே நான் முதல் முறையாக அவரை பார்க்க போகிறேன். நான் கரெக்ட் டைம் வந்துடுவேன் சார். ஓ அப்படியா? சரி. சாரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. என் வாழ்க்கை அவர் கையில் தான் சார் இருக்கு. சொல்லுங்க சார், அவரை நம்பி தான் நான் வரேன். சரிங்க சார், நான் சீக்கிரமா வந்துடுறேன் சார். கிளம்புறாரு, எதுவுமே சொல்லலையே. என்னக்கா இது முக்கியமா பேசுறாரு? போய் கேளுங்க. சரி ரேணுகா, நான் கிளம்புறேன். எங்கெங்க? சரி கேட்க கூடாதுதான். அதான் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எது கேட்குற? சரி, நான் ஒரு வேலையாக கிளம்புறேன். இப்போ எதுவும் என்னால் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லபடியாக ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஏமா, தும்மல் விற்கல நம்மளை கட்டா வருது. இதே தும்மல் யார் யாருக்கு எப்பப்போ வந்தது, இப்போ என்னைய பிடிச்சிக்கிடுச்சு. காப்பி ரொம்ப நல்லா இருக்குமா? கசாயம் வச்சு குடிங்க, தும்மல் இருமல் எதுவும் வராது. ஏங்க ஒரு நிமிஷம் இங்கிட்டு வாங்க. வாடி வாங்க. நீங்க பாட்டுக்கு கிளம்புறிய? ஏங்க, அந்த மனுஷன் முன்னாடி வச்சு கேட்க கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன். என்ன உங்களுக்கு இப்ப அவசரம்? யார்கிட்டயுமே சொல்லாம என்ன பழக்கம் இது? விருட்டின பணத்தை எடுத்துக்கு எங்க கிளம்புறிய? எங்க ஓடுறிய? ஏய், எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? ஆமா, என்ன இது கேள்வி? நாளைக்கு இதனால வர லாப நஷ்டம் உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாரையும் தான் சேரும். கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு? என்ன விஷயம்னு சொல்லுங்க முதல்ல. எல்லாமே ஏற்கனவே பேசினதான். நான் ஏன் சார்பில் தொழில் ஆரம்பிக்க போறேன், அவ்வளவுதான். ஏது ஏற்கனவே பேசுனதுன்னா இந்த கருவாட்டு பிசினஸா? எதுக்குங்க அதெல்லாம்? அதான் ஆரம்பிச்சப்ப எதுவும் சரியா வராம முடங்கிருச்சே. கையில காசு இருக்குன்னு படக்குன்னு கொண்டு போய் எங்கனையாவது கொடுத்து எதுலயாவது சிக்கிறாதீங்க. ஏய், என்ன உங்க அம்மா கொடுத்த காசுன்னு திமிரில் பேசிட்டு இருக்கியா? ஐயோ, யாரு கொடுத்தா என்னங்க? காசு பத்தியா இப்ப பிரச்சனை? காசு போனா வருமா? யாரு கொடுத்த காசா இருந்தாலும். இங்க இருங்க, காசு யாரு கொடுத்தாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. அத பத்தி நான் பேசவும் வரல. இந்தாரு, நீ எதை பத்தி பேச வேணாம். கொஞ்சம் எல்லாருமே நீங்க அமைதியா இருந்தா போதும். மனுஷன் அவன் போக்குல போக விடுங்க. எப்ப எது செஞ்சாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கியே. ஏமா, நேத்து எல்லாரும் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு நம்மளை முழுக்கிற மாதிரி பார்த்தாங்க. இப்ப அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. பார்த்தல எப்படி பேசுறாருன்னு. அன்னைக்கும் அப்படித்தான் மூக்கால் அழுதுகிட்டு காசை கொடுத்தேன். அதோட அன்னைக்கு நின்று போச்சு. இது வரைக்கும் ஆரம்பிக்க முடியல. ரேணுகா, தயவு செஞ்சு இப்ப எதுவுமே என்கிட்ட சொல்லாத. நல்லபடியா 4 வார்த்தை பேசு.
நீ ஏன்னா அப்படி கொந்தளிக்கிற? வேற என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷன் அவன் போக்குல விடுங்கடா. எனக்கு வயசாகுது இல்ல, அறிவு இருக்கு. என் நேரமும் கழுத்துல கயிறை கட்டி இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. என்ன போய் தனியா பண்ண விடுங்கடா பிசினஸ். ஆளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நீங்க வாழ்றீங்கல்ல, எனக்கு இல்லையா வாழ்க்கை? நான் என் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் எத்தனை பேர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கணும், கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? ஐயோ அப்படி இல்ல மாமா. போதுமா, நேத்து எல்லாருமே ஜெயிக்கணும் தானே பேசுனீங்க. அதுக்கு தான் நானும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் ஜெயிப்போம்மா. அம்மா, அப்பா தான் இவ்வளோ தூரம் சொல்றாருல, அவர் விருப்பப்படி பண்ணட்டும்மா. ஐயோ உங்க அப்பாவை நான் பேச வரலடி. நீ நினைக்கிற மாதிரி இல்ல இது. சின்ன பிள்ளைக்கு புரிஞ்சிருக்கு. போறப்ப 4 நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறது இல்ல, உன்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. வரேன் எனக்கா, தயவு செஞ்சு நல்லதா பேசி அனுப்புங்க, சரியா? அக்கா விடுங்கக்கா, ஏதாவது நல்லது சொல்லி நான் வரேன். நீ சரி வரேன்டா. போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புங்க. என்ன சொல்ற? விடுங்கக்கா. நான் போகாதுன்னு சொல்றேன். அம்மா நல்லா இருக்குமா காப்பி? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன தடி சொல்ற? எப்படி வம்பளக்குறாங்க இருந்தாலும். எதை சொன்னாலும் கேட்காம படக்கு படக்குன்னு பேசுறாரு. வயித்துல புளிய கரைக்குது எனக்கு.